இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு செய்தி, அந்த செய்தி வந்து உண்மையானா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு லிவி கிட்ட கேட்க போறேன். என்ன அப்படின்னா, இப்போ மும்பை டீம்ல இருந்து ஹர்திக் பாண்டியா துரத்த போறாங்க. அவர் வந்து எந்த டீம்ல ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து தூபேவையும் ருத்துராஜையும் அவங்க வந்து மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ஊருக்காரங்க தான் போல, அது பக்கத்துல. ஸோ அதனால அவங்க 2 பேரும் இது பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா எடுத்தா சூப்பரா இருக்குமா? கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதாவது இந்த 10 பாயிண்ட்ல வந்து நம்ம 2 பாயிண்ட் மிஸ் பண்ணோம். என்னன்னா, அந்த ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், அதாவது ஆக்ஷன்ல அடுத்த வருஷமா அது ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் நம்மளுக்கு இன்னொரு பெட்டரா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் 2 பேருமே ஒரே மாதிரியான பிளேஸ், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும் ருத்ராஜா இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் பொறுமையா ஆடுறது, இல்ல லாஸ்ட்ல தான் அவங்க அடிக்கிற இன்டென்ட்டே நிறைய காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல பவர் ஹிட்டரா, ஒரு அதுவும் முக்கியமா ஒரு லெஃப்ட் ஹேண்டரா வந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன் இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு தான் போறேன். என்னன்னா, இந்த மிடில் ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு தொடர்ந்து ரொம்ப வருஷமா இது பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இப்போ ஒரு நல்ல ஆல்ரவுண்டரே இல்லாத மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ஜேமி ஓட்டன் இந்த வருஷம் நல்லா கொஞ்சம் நடுவில் ஹெல்ப் பண்ணாரு, அதுக்கப்புறம் இன்ஜினியரால வெளியே போயிட்டார். ஆனா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாதது ஒரு பெரிய இழப்பா பாக்குறேன். ஏன்னா தூபே போலிங் போட்டாலும் ரன் கொடுக்குறாரு, பேட்டிங்கும் பெருசா ஆட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜடேஜாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஆர்ஆருக்கு கொடுத்து அங்க அவர் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ இந்த மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நீங்க சொன்ன மாதிரி நானுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹர்திக் பாண்டியா வந்தா எனக்கு தெரிஞ்சு அவரை கேப்டனா கூட ஆக்கிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து சில டைம் மைனஸ் ஆகலாம், ஆனா நிறைய டைம் நம்ம அதை பிளஸ்ஸா பாக்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜிடி, அதாவது குஜராத் டைட்டன் ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க, அவரை கேப்டனா போடுறாங்க, அங்க போய் அவர் கப்பை தூக்கிட்டு வர்றாரு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மும்பை பாத்தீங்கன்னா அவர் உடனே தூக்கி அவங்க டீமுக்கு தூக்குனாங்க. ஆனா இங்க அவருக்கு டீம் செட் ஆகல. மேபி சென்னை மாதிரி ஒரு டீம், சென்னை மாதிரி ஒரு பிட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா கையில கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் கப்பை நம்மளுக்கு தூக்கி தந்துருவான்னு தான் சொல்லணும். ஏன்னா தோனி வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம எல்லா டைமும் பார்த்துருக்கோம். ஸோ தோனி கண்டிப்பா மேபி அவர் ரிட்டையர் ஆயிட்டார்னா டீமோட ஒரு மென்டாரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது தோனியும் ஹர்திக் பாண்டியாவும் சேரும் போது கண்டிப்பா டீம் எங்கேயோ போயிடும், டாப்லயே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி